ஒரு தூய்மை பணியாளரின் குரல். தூய்மை பணியாளராக ஏதாவது தேர்வு இருக்கிறதா என்று தேடினேன். பெரிதாக ஒன்றுமில்லை. ஒரே ஒரு சாதி தேர்வுதான். சரி, எழுதிதான் பார்ப்போமே என்று பார்த்தால் உடனடி தேர்ச்சி. பிற வேலைகள் போல் இல்லை. உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் உறவினர்களையும் சுற்றத்தாரையும் கூட அழைத்து வாருங்கள், வேலைவாய்ப்பு இருக்கிறது என்றார்கள் பெருந்தன்மையாக. சரி என்று நானும் கூப்பிட்டேன். இது பெருந்தன்மை அல்ல, பெரும் கொடுமை என்று பின்புதான் புரிந்தது. வேலையெல்லாம் இரவில்தான், எங்களுக்கு நாங்களே பாதுகாப்பாம். நாங்கள் இல்லாவிட்டால், ஒரே ஒரு இரவு அசந்து தூங்கிவிட்டால் உங்கள் நாசி துவாரங்கள் எல்லாம் செத்து போய்விடும் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? கொரோனா சமயங்களில் நீங்கள் தொட மறுத்த உங்கள் உறவினர்களை நாங்கள் தொட்டு தேத்தியதாவது உங்கள் நினைவில் இருக்கிறதா? இது எதுவுமே உங்களுக்கு நினைவில் இல்லை. முதல் மாதம் மூட்டு வலி, 2ஆம் மாதம் சுவாச கோளாறு, 3ஆம் மாதம் தொற்றுநோய் பாதிப்பு என்று இந்த வேளையில் மட்டும் குறைந்தபட்ச சம்பளத்துடன் பல சலுகைகளும் கூட உண்டு. சரி, நமது விதிதான் பாழாய் போனது. நம் பிள்ளைகளாவது படித்து பட்டத்தில் அமரட்டும் என்று வாயையும் வயிற்றையும் கட்டி கல்லூரியில் சேர்த்தால் சலுகையில் வந்த சந்தை கூட்டமாம். ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் சலுகையில் வந்த சந்தை கூட்டம் என்றால் ஒடுக்கியவர்கள் எல்லாம் மண்டை கலண்ட மந்தை கூட்டமா? இதையெல்லாம் யோசித்தால் எனக்கு வேடிக்கையாக தான் இருக்கிறது. தனியார் மயமாக்குதல், வேலை நிரந்தரமின்மை, வேலையில் பாதுகாப்பு கவசமின்மை என்று ஒவ்வொன்றுக்காகவும் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் குக்குரலிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது, பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் குரல் கொடுத்து என்ன பயன்? நீங்கள் தேர்ந்தெடுத்து செவிடாயிருக்கும் போது. நன்றி, வணக்கம்.